29ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு, அதை எப்படி அவங்க பயன்படுத்தணும்? இந்த 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா அப்படி சொல்ல முடியாது. ரொம்ப சாப்பிட்டுனா சாப்பிட்டு அப்படி ஒரு சாப்பிட்டு அப்படி மாறி தெரியும். அப்படி இல்லை. அவங்க கூலாக சொல்லுவாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஈஸி டேக்கர். எதையுமே ஹார்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. பெண்கள் தான் அதிகம், ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க. இதில் ஒன்றும் டவுட் இல்லை. இவங்க குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்குரங்கு. அக்ரெசிவான எதனா ஒரு அனிமல்ஸ் போய் அதை அட்டாக் பண்ணுச்சுன்னா அதையே ஈஸியாக தோஷம் பண்ணிடும். பவர்ஃபுல். அப்படி ஒரு பவர் அதுக்கு இருக்கு. 29ஆம் தேதி உங்களுக்கும் அதே தான். உங்களை எதுக்குறவங்க உங்களோட 4 மடங்கு வலிமை கொண்ட இருந்தாலும் அவங்கள ஈஸியாக நீங்கள் தோஷம் பண்ணிடுவீங்க. இவங்களை பார்த்தா சாப்பிட்டா இருக்கிறாங்க, அதை பார்த்தா பயப்படுவாங்கல்ல. அட்லீஸ்ட்டு இவங்களுக்கு கோவம் அக்ரெசிவ் ஆனதுக்கப்புறம் தான் பயப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி என்னை பார்த்து நீ பயப்படணும் அப்படின்னு கூட சொல்லலாதையா. அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குது இல்லை, சிண்டிகேஷன் கொடுக்குது இல்லையா. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. தொழில் ரீதியாகவும் அதை நீங்கள் அந்த எம்பளத்தை போடலாம், எம்பளமாகவே போடலாம். 30ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு எங்களுக்காக சொல்லுங்க. முயல் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், நல்லா இருக்கும், அதெல்லாம் சொல்லிக்கலாம். அது மேலே ஒரு கருணை வராது நமக்கு. ஐயோ பாவம் முயல், அது பார்க்கறதுக்கே அது ஈஸியாக மற்றது அடிச்சிருச்சிங்களே அப்படிங்கிற ஒரு கருணை வராது. ஏன்னா முயல் வேட்டைன்னு சொல்லி நம்மளே ஆடுறோம். 1ஆம் தேதி கொண்டவர்களுடைய குறியீடு அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். என்ன இருக்குன்னாக்கா அவங்க கனெக்டிவிட்டியோடு இருப்பாங்க ஃபேமிலியோட. ஆனால் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்களாகவே இருப்பாங்க. அப்போ முயல் போன்று வாழ்க்கையை உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. முயல் யாருக்கும் கெடுதல் செய்யாது. 30ஆம் தேதி பிறந்தவங்களும் யாரும் கெடுதல் செய்ய மாட்டாங்க, நினைக்க கூட மாட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை பர்சனலாக லைஃப்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சந்தோஷத்தில் அவங்க இருக்காது. ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். பொதுவா சொல்வாங்க, நீ கீழே விழும் பொழுது உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய கை ஒன்று இருக்கு அப்படின்னு. அது எந்த கை தெரியுமா? நமக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கை தாங்க. சரிங்க, அந்த நம்பிக்கை எப்படிதாங்க வரும்? எங்களுக்கு எல்லாம் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது, அப்ப நம்பிக்கையே வர மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் தான் இந்த எபிசோட்ல காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு எண்களுக்கு உரித்தான பிரத்யேக குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த குறியீடுகள் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பல ஆண்டு காலம் கடும் தவம் இருந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கையை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற உயரிய நோக்கோடு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் நமக்காகவே கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 29 மற்றும் 30ஆம் எண்ணிற்கு உரித்தான பிரத்யேக குறியீடுகள் சொல்ல போறாரு. வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம். 1 முதல் 28ஆம் எண்ணிற்கு உரித்தான பிரத்யேக குறியீடுகள் நீங்களே பிரத்யேகமா கண்டுபிடிச்சிருக்கீங்க நியூமராலஜில. ஏன்னா பொதுவா சார் நியூமராலஜி அப்படிங்கிறது லெட்டர்ஸ் வச்சு சொல்லுவாங்க, நம்பர்ஸ் வச்சு சொல்லுவாங்க. ஆனா நம்பருக்கு உரித்தான குறியீடு அப்படின்னு நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல சார். ரொம்பவே புதுமையாக இருக்கு. முதற்கான அனைத்து அன்பு நெஞ்சங்கள் சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லியே ஆகணும் சார். 1 முதல் 28 வரைக்கும் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு 29ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு, அதை எப்படி அவங்க பயன்படுத்தணும் அதுவும். இப்ப 29ஆம் எண்ணின் குறியீடு எதுவாக இருந்தால் உங்களது வாழ்க்கை மேலும் சிறப்பு பெறும், சீர் பெறும். முதல்ல 29ஆம் தேதிக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதா? நிறைய இருக்கு. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு. அந்த எண்ணை தாங்கி பிறக்கிறவர்கள் அது அவர்களுக்காக இருக்கும். உங்களுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தால் உங்களுடைய குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆள் பார்க்குறதுக்கு ரொம்பவும் சாஃப்டாக இருப்பீங்க. சில பேர்லாம் பார்க்கும் போகும்போதே ஜாண்டிங்காக இருப்பாங்க. ஐயோ இவர் பயங்கரமாக ஆள் இருப்பார், இவர்கிட்ட பேசினாவே அடிச்சிருவாருன்னு பார்த்தாங்க. அவங்க பேசும்போது என்னங்க எப்படி இருக்கீங்க சாஃப்டாக பேசுவாங்க. உருவம் பெருசாக இருக்கும், வாய்ஸ் சின்னதாக இருக்கும். ஓ இவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம், இவர் ரொம்ப ஹார்டாக இருக்க மாட்டார்னு நினச்சிக்கிறோம். சில பேர் பார்க்கும் போகும்பொழுதே அந்த சவுண்டிலே என்ன வேணும் அப்படின்னு, ஐயோ ஒன்றும் இல்லைங்கன்றோம். அந்த சவுண்டிலே தோரணை இல்லை. இந்த 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா அப்படி சொல்ல முடியாது. ரொம்ப சாப்பிட்டுனா சாப்பிட்டு அப்படி ஒரு சாப்பிட்டு அப்படி மாறி தெரியும். அப்படி இல்லை. அவங்க அப்படி மாதிரி இருப்பாங்க. இதில் ஆனா பெண்ணா அதிகம்னு பார்த்தா 29 பெண்கள் தான். 92-95% பெண்கள் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி சாஃப்டாக இருக்குங்க, இவங்க ஒன்றுமே இல்லை, இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு எதிர்த்தரப்பு உள்ளவங்க அவங்கள ஏதோ ஒரு ஹார்டாக சும்மா ரொம்ப லைட்டாக பேசினா போதும்,
அவ்வளவுதான். வேற லெவல் தான். நான் வேற 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 லெவல் தான். அவங்களுக்கு கட்டப்படுத்த முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி ஒரு ஃபயர் பண்ணிடுவாங்க. என்னங்க இப்படி பயம் காட்டுறீங்க? நான் காட்டல, அந்த எண்ணம் அவங்களுக்கு தான் தெரியும். நாம் அங்கே சாப்பிட்டு தாங்க, ஆனால் வந்தால் விட மாட்டேன்பாங்க. சிம்பிளாக சொல்லுவாங்க, அதை கூட பயங்காட்டி சொல்ல மாட்டாங்க, கூலாக சொல்லுவாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஈஸி டேக்கர். எதையுமே வந்து ஹார்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. பெண்கள் தான் அதிகம், ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க, இதில் ஒன்றும் டவுட் இல்லை. இவங்களுக்கு யாரோட இவங்க குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்குரங்கு. கருங்குரங்கு என்னங்க கடைசியில் எங்களை குரங்கு மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கிட்ட சில சிறப்பு இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன, மனுஷன் நாமளே குரங்குல தாங்க வந்தோம், அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த குரங்கு வந்து யாரை சொன்னோம், ஆஞ்சநேயர் ஒப்பிட்டோம். குரங்குன்னு சொல்ல மாட்டோம், சொல்லும்போது ஆஞ்சநேயர் வந்துட்டு போனாருங்கன்னுவோம். இதை கருங்குரங்குன்றது மனிதனோட ஒப்பிடுறோம். நம்ம மனித குரங்கு தானே அது வந்திருக்குன்னு சொல்லி தானே நம்ம வந்து அதனுடைய ஜெனட்டிக் தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்ம அதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ப்ரூஃபே பண்ணிட்டாங்க சயின்டிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு பவர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனித குரங்கிடம் அக்ரெசிவான எதனா ஒரு அனிமல்ஸ் போய் அதை அட்டாக் பண்ணுச்சுன்னா அதையே ஈஸியாக தோஷம் பண்ணிடும். பவர்ஃபுல். அப்படி ஒரு பவர் அதுக்கு இருக்குது. 29ஆம் தேதி உங்களுக்கும் அதே தான். உங்களை எதுக்கிறவங்க உங்களோட 4 மடங்கு வலிமை கொண்ட இருந்தாலும் அவங்கள ஈஸியாக நீங்கள் தோஷம் பண்ணிடுவீங்க. நான் அப்படியால அப்படி பார்த்தா தெரியலையே, உங்களுக்கு தெரியல, சூழ்நிலை வரல, சிச்சுவேஷன் வரல, அதனால் பேசாமல் இருக்கீங்க. உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்போ தான் தெரியும், என்னடா இப்படி இருந்தது இந்த பிள்ளை, இப்படி இவ்வளோ சாஃப்டாக இருந்தது, இப்படி. அப்போது அதனுடைய கனெக்டிவிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். அப்படின்னா என்னது, அந்த எண்ணுக்கு உண்டான உரித்தான எண் வந்து உங்களுக்குள்ளே பின்பலம் அவ்வளோ இருக்குது. நீங்கள் கருங்குரங்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட நீங்கள், ஆனால் அது செய்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், எதை செஞ்சாலும் வித்தியாசமாக இருக்கும். 29ஆம் தேதி உள்ளவங்களும் அவங்க மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்க, வித்தியாசமாக செய்வாங்க. அவங்களுக்கு பிடிக்கிறதுலையும் வித்தியாசமாக தான் பிடிக்கும், செய்கிறதும் அப்படி தான் இருக்கும், பழகுறதும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ் உங்கள்கிட்ட வரும். அவங்க வழி தனி வழி, என் வழி தனி வழி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செய்வாங்க. அப்போ நாங்கள் அந்த எம்பளம் போட்டால் நல்லா இருக்குமா? ஏன் போடக்கூடாது? அதெல்லாம் நல்லாவே போடலாம், கண்டிப்பாக போடலாம். அதை போடும்பொழுது உங்களுக்குள்ள அதற்கும் உண்டான ஒரு பவர், உங்கள் பவர் மனித சக்தியோட அந்த சக்தியும் கலக்கும்போது டபுள் த பவர் கிடைக்கிது உங்களுக்கு. அப்போ உங்கள் குறியீடு கருங்குரங்கு 29ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. அப்படி ஒரு பவரை நீங்கள் கையில் வைத்திருப்பது போன்ற ஒரு பிரம்ம உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கருங்குரங்கின் மினியேச்சர்ஸும் அவங்க வைக்கலாம் இல்லைங்களா? தாராளமாக வைக்கலாம், அதை அவங்க இதில் பொறிச்சு வச்சுக்கலாம். சரிங்க, நான் இப்படி சொல்கிறேன், இவங்கள பார்த்தா சாஃப்டாக இருக்கிறாங்க, அதை பார்த்தா பயப்படுவாங்கல்ல. அட்லீஸ்ட்டு இவங்களுக்கு கோவம் வந்து அக்ரெசிவ் ஆனதுக்கப்புறம் தான் பயப்படுவீங்க, அதுக்கு முன்னாடியே என்னை பார்த்து நீ பயப்படணும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குது இல்லை, சிண்டிகேஷன் கொடுக்குது இல்லையா? அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. தொழில் ரீதியாகவும் அதை நீங்கள் அந்த எம்பளத்தை போடலாம், எம்பளமாகவே போடலாம். ஸோ அதனால் கருங்குரங்கு 29ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குறியீடாக பயன்படுத்துவது உங்களை வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். 29ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு கருங்குரங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா சார்? அடுத்ததாக 30ஆம் எண்ணிற்கு உரித்தான குறியீடு எங்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா. அடுத்து 30 பொதுவாக சொல்றது தேதி எண் எப்படின்னா எடுத்துக்கிட்டாலும் சரி. இந்த 30ல் வந்து பார்த்தீங்கன்னாங்க, இவங்க வந்துட்டு இப்போ முயல் இருக்குது, நம்ம வீட்லேயும் வளர்க்குறோம், அது தானாகவும் வளருது, நாட்டிலேயும் வளருது, எங்கேயோ காட்டிலையும் வளருது, எங்கே வளருது, அது உண்டு, அது வேலை உண்டு தான் இருக்கும், எதோடு கனெக்ட் ஆகாது. அது அந்த இதுக்கு போவோம், அங்கே போவோம், கிணலுக்குள்ளே போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், ஓடும், பிஸியாக இருக்கும், இங்கே பண்ணணும். ஆனால் அந்த முயல் எந்த இதுக்கும் தீங்கு பண்ணாது, மற்ற அனிமல்ஸுக்கெல்லாம் தீங்கு பண்ணாது, அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்கும். ஆனால் அது அதே மாதிரி தான் 30ஆம் தேதி பிறந்தவங்க யாருக்கும் தீங்கல் பண்ண மாட்டாங்க. அவங்க குறியீடு முயலா சார்? அவங்க குறியீடு முயல். அவங்க குறியீடு முயல். 30ஆம் தேதிக்கு குறியீடு முயல். ஆனால் முயல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும், அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் அது மேலே ஒரு கருணை வராது நமக்கு. ஐயோ பாவம் முயல், அது பார்க்குறதுக்கே அது ஈஸியாக மற்றது அடிச்சிருச்சிங்களே அப்படிங்கிற ஒரு கருணை வராது. ஏன்னா முயல் வேட்டைன்னு சொல்லி நம்மளே ஆடுறோம். அதனால் 30ஆம் தேதி கொண்டவர்களுடைய குறியீடு, அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் பார்த்திங்கனாக்கா, சில நேரத்தில்
அந்த லைஃப். ஆனால் 30ஆம் தேதி பிறந்தவங்க ஆனா பெண்ணா அதிகம்னாக்கா ஆண்கள் தான். அப்படி பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். என்ன இருக்குன்னாக்கா அவங்க வந்துட்டு கனெக்டிவிட்டியோடு இருப்பாங்க ஃபேமிலியோட, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒதுக்கப்பட்டவர்களாகவே இருப்பாங்க. முயல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வளர்க்குறோம், பெட் அனிமல் மாதிரி அது வளர்க்க மாட்டாங்க. சில பேர் அது பிஸ்னஸ்க்காக தான் வளர்க்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் முயல் வந்து பிஸ்னஸ் தான் வளர்க்குறாங்க. பெட் அனிமல்ன்றது ரேராக தான் இருக்கும். ஆனால் அது மேலே கருணை இருக்காது. 30ஆம் தேதி பிறந்தவங்க மேலே கருணை இருக்காது. ஆனால் வந்து அவ்வளோ ஃபேமிலியினுடைய கனெக்டிவிட்டியோடு இருப்பாங்க. ஆனால் அவர் அவ்வளோ செஞ்சால் கூட அவர் மேலே வந்துட்டு எந்த ஒரு மெர்சியும் இருக்காது, ஒரு கருணையும் இருக்காது. எவ்வளவு செஞ்சாலும் கை நிறைக்காது அப்படிம்பாங்களே அந்த கேட்டகரி. அது 30ஆம் தேதிக்கு பொருந்தும். 30ஆம் தேதி பிறந்தவங்க சொல்லுவாங்க, என்னை பற்றி நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, என்னை பற்றி ஒரு ஜீவன் உட்காந்து சொல்லிட்டு இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை. அது அதில் பிறந்தவங்களுக்கு தான் அதனுடைய உண்மையான கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியும். அப்போ முயல் போன்று வாழ்க்கையை உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. முயல் யாருக்கும் கெடுதல் செய்யாது. 30ஆம் தேதி பிறந்தவங்களும் யாரும் கெடுதல் செய்ய மாட்டாங்க, நினைக்க கூட மாட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை பர்சனலாக லைஃப்னு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சந்தோஷத்தில் அவங்க இருக்காது. பெரிய சந்தோஷத்தில் அவங்க அனுபவிச்சிருக்க முடியாது, கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரிங்க, நாங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அதை நாங்கள் குறியீடாக பயன்படுத்தலாமா? அதுக்கும் அது பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு நிறைய தனித்தன்மைலாம் இருக்குது. என்ன இருக்குன்னா, யாரையும் கெடுக்காது, யாருக்கும் கெடுதல் செய்யாது. கெடுக்கவும் செய்யலை, கெடுதலும் செய்யலை. மனுஷன் வாழ்க்கையில் அது இருந்தாவே வந்து புண்ணியத்துக்கு ஈஸியாக கிடைச்சிருமே. புண்ணியம் இருக்கும் சார், ஆனால் இந்த வாழ்க்கையில் இருக்கணுமே. இல்லை, அது கேட்குற கேள்வி கரெக்டு. நீங்கள் புண்ணியன்னு ஒன்று கிடைக்குது அப்படின்னு சொன்னாவே மற்றதெல்லாம் அவங்களை வந்துட்டு அதை நம்மளை ஓவர் கம் பண்ணிடும். ஏன்னா இறைவனுக்கு அவர் ஒரு லெட்ஜர் வச்சிருக்கிறாருல, அந்த லெட்ஜரில் தான் நம்மளை பார்க்குறாருல. சரி இது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இவர் பாஸ் ஆகிட்டாரு, இவன் எதுவும் யாருக்கும் கெடுதல் பண்ணல, இவன் யாருக்கும் துன்பம் இடைய வைக்கல, லைஃபை கெடுக்கல, இப்படிலாம் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு சரி பாஸ் மார்க்கை போட்டுட்டு மெரிட் கொடுக்குறாரா, கிரேடு 1 கொடுக்குறாரெலாம் இருக்குது. அதெல்லாம் கொடுக்கும்போது இந்த நம்பருக்கு அவர் கொடுப்பாரு, சந்தோஷம், சக்ஸஸ் கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. இதில் நாம் நிறைய விஷயம் நினைக்கிறோம். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். இறப்புன்னு ஒன்று இருந்துட்டாக்கா இறந்ததுக்கு அப்புறமும் சில பேர் வாழ்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழலை. நிறைய பேர் வீட்டில் அவங்க ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்குறீங்களா? எங்கே இருக்குது? நான் கும்பிட்றதே இல்லைன்னுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, இல்லைங்க அவரை கும்பிட எங்களுக்கு ப்ராப்ளம் தாங்க வருது அந்த ஃபோட்டோ, அப்படின்லாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு 1 2 இயற்கை எழுதினவங்களுக்கு மட்டும்தான் வீட்டில் அடைக்கணும் இருக்கும். இயற்கை இல்லாமல் இயற்கை எழுதினாக்கா அது வீட்டுக்குள்ளே அடைக்கணும், அது கனெக்ட் ஆகாது, வீட்டுக்குள்ளே வர முடியாது. அப்போது இறப்புலேயும் வந்து உங்களுக்கு வந்து அங்கேயும் வந்துட்டு அப்போ அவங்க வந்து ரோட்லேயே தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே அடைக்கலம் இல்லை. அடைக்கலம் நாம் உயிரோடு இருக்கும்போது தான் அடைக்கலம்னு இல்லை, உயிர் அற்றது பிரகாரம் நமக்கு அடைக்கலம் தேவைப்படும் ஒவ்வொரு மனுஷனும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். போனதுக்கப்புறமே நடந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சாதாரண வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாங்க, அப்பயும் தேவைப்படும். ஆமாம், எத்தனை பேர் வீட்டில் இதானதுக்கப்புறம் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றாங்க, தெய்வமாக வணங்குறாங்கன்னு சொல்கிறது. இப்படி போயிட்டால் அப்படி இருக்காது, இப்படி இருந்தால் அப்படி இருக்குங்கிற மாதிரி அப்பையும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் முயலை உங்களது குறியீடாக பயன்படுத்துது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புண்ணியத்து கிடைக்கிறதுக்கு அவர் ஒரு ப்ளஸ் கோலாக இருப்பார். அது நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் குறியீடு 30ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குறியீடு முயல் பயன்படுத்திக்கலாம். அருமை சார். 30ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு உரித்தான குறியீடு முயல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் 31 இருக்கு. நேரமின்மை காரணமாக இந்த எபிசோட நம்மளால பேச முடியல. அடுத்த எபிசோட நீங்க எங்களுக்காக பிரத்யேகமாக 31ஆம் எண்ணிற்கு உரித்தான நிறைய விளக்கங்களை கொடுக்கணும் சார். கொடான கொடி அன்படைஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு தெளிவான ஆனா மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.